உள்ள வாம்மா. வாங்க வாமா வாங்க உட்காருங்க. தண்ணி குடி. இந்தாம்மா. தம்பி, நானும் அண்ணன் தம்பியும் கூட பிறந்தவன் தான். ஆனா நமக்குன்னு குடும்ப குழந்தைங்கன்னு ஆனதும் கூட பிறந்த பொறுப்புக்கு ஏதாவது செய்யணும்னா கூட 1000 முறை யோசிக்க வேண்டி இருக்கு. ஆனா சண்முகதா தங்கச்சி மவளை இது வரைக்கும் கைவிடாம அரவணைச்சிருக்காரு தம்பி. மூத்த பிள்ளை தலை குனிகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனாலும் நீ சண்முகத்தோட மான மரியாதையை காப்பாத்திட்ட. உண்மையிலேயே சண்முக பேச்சுக்கு கட்டுப்பட்டு மறுவார்த்தை பேசாம அண்ணங்கழுத்துல நீ தாலி கட்டின பாத்தியா? அப்பதான் நீ எனக்கு மருமகனா வாய்க்காம போயிட்டியன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் தம்பி. என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த கல்யாணம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முன்னாடியே நாம தான் ஏதேதோ கற்பனை பண்ணிட்டோம். உங்க பொண்ணுக்கும் எனக்கும் பெரியவங்க நீங்க கல்யாணம் பேசி முடிச்சதும் அந்த மாதிரி தான். தேவையில்லாம எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டம். தம்பி, அத பத்தி எதுக்குப்பா இப்ப பேசிக்கிட்டு? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எதுவுமே முடியல சார், முடிய போறதும் இல்லை. மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் முள்ளு மாதிரி குத்திட்டே தான் இருக்க போகுது சார். யார் மனசுல என்ன இருக்குன்னு இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை சார். எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடறாங்க. கடைசியில ஒண்ணுமே பண்ணாதவன் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். தம்பி, வாங்க சாப்பிடலாம். ஏமா எடுத்து வைமா. வாங்க 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 சாப்பிடலாம். போதும்.
ஏமா ம் இந்தாங்கப்பா. குடும்பம் ம். இந்தாங்க தம்பி, இந்தாம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. 2 பேரும் 16 16 பெற்று பெற்று பெருவாழ்வு பெருவாழ்வு வாழுங்க. வாழணும். அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம் சார். சரிங்க தம்பி, சார், சொல்லுமா. நான் ஹேமா கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? என்னம்மா இதுக்கெல்லாம் கேட்டுட்டு தாராளமா போய் பேசுமா. ம். வாங்க. நீங்க உட்காருங்க தம்பி. என்ன மன்னிச்சிருங்க ஹேமா. நான் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரும்போது எங்க சின்னத்தான உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்போ உங்க முகத்துல வந்த சந்தோஷமே சொல்லிடுச்சு உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து தெளிவா இருந்த உங்க மனசுல தேவையில்லாம ஆசைய வளர்த்து இப்ப அந்த ஆசையை நாங்களே மண்ணாக்கி விட்டுருக்கோம். இவரைதான் கட்டிக்க போறோம்னு இத்தனை நாளா மனசுக்குள்ள எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. அத்தனையும் இந்த பாவை கழிச்சிட்டனே. உங்க வாழ்க்கைய உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டனே. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல ஹேமா, வெளியில உங்க அப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்கலையேன்னு சின்னத்தன நினைச்சு வருத்தப்பட்டாரு. அதே மாதிரி தானே அவர் கிடைக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கும் இருக்கும். உங்களோடது ரொம்ப அன்பான அமைதியான குடும்பம். அந்த குடும்பத்துல என்னால ஒரு சங்கடம்னு நினைக்கும் போது நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? ரொம்ப வருஷமா சிநேகிதரா இருந்த உங்க அப்பாவும் எங்க மாமாவும் உங்க கல்யாணத்துல உறவா மாற இருந்தாங்க. அவங்களோட அந்த சந்தோஷத்தையும் நான் பறிச்சுட்டேனே.